Hi friends, welcome to Relaxed Recipes. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்டி கிச்சன் டூர் வீடியோ தான். ஆல்ரெடி கிச்சன் ஆர்கனைஸ் பண்ண வீடியோ போட்டிங்களே. எதுக்காக எம்டி கிச்சன் டூர் அப்படின்னா, புதுசாக வீடு கட்டுறவங்க, கிச்சன் செட் பண்ணுறவங்க ஒரு எம்டி கிச்சன் பார்த்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடைக்குமே, ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை போட்டிருக்கேன். என்னோடய கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் ஷேப் யூ ஷேப் கிடையாது, பேரலல் கிச்சன். ரெண்டு பக்கமும் கவுண்டர் டாப், நடுவில் ஒரு ஐலாண்ட் வச்சுட்டு கட்டியிருக்க கிச்சன். பின்னால் சின்னதாக ஒரு தோட்டம், நம்ம கிச்சனுக்கு தேவையான கார்டன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 8 அடி மட்டும் விட்டுருக்கேன் தோட்டம். எல் ஷேப்பில் அல்லது யூ ஷேப்பில் வந்து கிச்சன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாலுமே அந்த கார்னர் செல்ஃபெல்லாம் வந்து கொஞ்சம் வீணாகிற மாதிரி தான் இருக்குது. நிறைய மாடர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை கார்னரை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்குலாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி இருந்தாலுமே நிறைய அதில் ஸ்டோர் பண்ண முடியல. அதனால் முதல்லையே நான் வந்து பேரலல் கிச்சன் தான், ரெண்டு பக்கமும் கவுண்டர் டாப் கொடுத்து தான் போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நடுவில் ஐலாண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோஸ் எடுக்கிறோம், பேக்கிங் பண்ணுறோம், அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் ஐலாண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம நார்மல் ஹோம் யூஸ்னால் அந்த ஐலாண்ட் இல்லாமல் இருந்தால் கூட நமக்கு வந்து நல்ல கிச்சன் நல்ல வீதியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் கிச்சனில் போட்டிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நானோ ஒயிட் போட்டிருக்கேன். மேட் ஃபினிஷில் ப்ளைவுட்ஸ், நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ளைவுட் போட்டுக்கணும் கிச்சனில் வாட்டர் ப்ரூஃப் போட. ஏன்னா கிச்சனில் நமக்கு வந்து தண்ணி புழங்குறதுனால கப்போர்ட்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். கப்போர்டுக்கு கீழே ஒட்டியிருக்கிறது பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் ஒட்டியிருக்கு. நான் வந்து டாப் வரைக்கும் ஒட்டலை, அந்த கவுண்டர் டாப்புக்கும் கப்போர்டுக்கும் நடுவில் தான் டைல்ஸ் ஒட்டியிருக்கேன். நான் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து மேட் ஃபினிஷ் மெட்டீரியல் தான், கிளாஸி ஃபினிஷ் போகலை. அப்பர் செல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் செல்ஃப் தான் கொடுத்துருக்கேன். அந்த லிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ணல. நார்மல் செல்ஃப் தான், எனக்கு தேவையான அளவுக்கு சைஸ் பண்ணி அதை வந்து டிவைட் பண்ணி 2 போர்ஷனாக கொடுத்துருக்கேன். கீழேயும் பார்த்திங்கன்னா ஐலாண்ட்லாம் ஒரு பக்கம் வந்து செல்ஃபும் இன்னொரு பக்கம் டேண்டம் ட்ராயரும் கொடுத்துருக்கேன். கிச்சன் ஃபுல்லாகவே அப்படி தான், தேவைப்படுற இடத்துல மட்டும் டேண்டம் ட்ராயர் கொடுத்துட்டு மற்ற எல்லாமே நார்மல் செல்ஃப் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒயிட் கிச்சன் நம்ம போகையில் பார்த்திங்கன்னா நான் அந்த நேனோ ஒயிட்டுக்கு நிறைய செக் பண்ணி தான், நிறைய இடத்துல போய் சாம்பிள் வாங்கிட்டு வந்து அதில் வந்து மஞ்சள் பொடி போட்டு எண்ணெய் போட்டு இந்த மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி தான் நேனோ ஒயிட்டு போனேன். நீங்களும் அந்த மாதிரி கிச்சன் போகிறதா இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கிச்சனில் தரையில் பார்த்திங்கன்னா மார்பிள்ஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா ஹாலில் மார்பிள்ஸ் போட்டிருக்கிறதுனால கிச்சனில் வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் உள்ள மார்பிள் போட்டிருக்கு. நீங்கள் டைல்ஸோ மேட் ஃபினிஷ் டைல்ஸோ போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி கிச்சனில் லாங் யூனிட் போட்டிருக்கோம் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. அந்த லாங் யூனிட் மாதிரி ஒரு பெரிய கபோர்ட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், கிச்சன் எப்படி எனக்கு யூஸ் ஆகுதுங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன்னா, பின்னால் வந்து அந்த தோட்டமும் எப்படி செட் பண்ணியிருக்கேங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க்ஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை எடுத்து செக் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். கிச்சன் மாடலர் கிச்சன் வைக்கல என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நான் செக் பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.